வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இந்தியாவிற்கு மேலும் 25% வரியை விதிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தங்கள் நாட்டுடன் உலக நாடுகள் வரி விதிப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ஜூலை இறுதி வரை காலக்கெடு நிர்ணயித்திருந்தார். இந்த காலக்கெடுவுக்குள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்தந்த நாட்டிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று சொல்லியும் வலியுறுத்தி இருந்தார். அமெரிக்கா இந்தியா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவில்லை. இதனால் 25% வரி விதிக்கப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்றும் எச்சரித்திருந்தார். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை. இதற்கிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் இந்திய பொருட்களுக்கு கணிசமாக வரி விதிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்தியா மீது மேலும் 25% மேலதிகமாக வரி விதிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஒப்புதலும் அளித்திருக்கின்றார். இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் ஒன்று தரையிறக்கப்பட்டிருக்கிறதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தனியார் விமானம் ஒன்றே இவ்வாறு தரையிறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அல்லது தரையிறங்கும் விமானங்கள் அனைத்தும் இன்று மதியத்திற்கு மேல் 7:30 மணி வரையில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. போல்பாஸ்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்த இலகுரக விமானம் ஒன்று அவசர நிலைமை காரணமாக பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருந்தது. அந்த விமானத்தில் பயணித்த 3 சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டும் இருக்கின்றது. மதியத்திற்கு மேல் 1:45 மணிக்கு தகவல் கிடைத்ததாகவும் இதனையடுத்து மருத்துவ உதவிக்குழு ஒன்று விமான நிலையத்திற்கு விரைந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விமானம் தரையிறங்கியதும் 3 சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் இருந்ததாக மேற்கு நோயாளர் காவு வண்டி சேவை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் விமான நிலையத்தின் சமூக ஊடக பக்கத்தில் இது தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளதோடு குறித்த அறிக்கையில் எதிர்பாராத ஒரு விமான சம்பவத்தை தொடர்ந்து ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் சிரமத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். விமான நிலையத்தில் ஏற்கனவே உள்ள பயணிகளுக்கு நாங்கள் தகவல் தெரிவிப்போம். இன்று பிற்பகல் பயணம் செய்ய வேண்டியவர்கள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தங்கள் விமானத்தின் நிலையை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். புதிய தகவல்கள் உடனுக்குடன் பயணிகளுக்கு தெரிவிக்கப்படும் என்று பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து கிட்டத்தட்ட 100 விமானங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவானது. சில விமானங்கள் 5 மணி நேரம் வரையில் தாமதமாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவையொருவருக்க ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா மீது முன்னர் அறிவிக்கப்பட்ட 25% வரிகளை போலவே சீனா மீது மேலும் வரிகளை அறிவிக்க முடியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரவே ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரி விதிப்பதாகவும் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். சீனா மீது வரி விதிப்பது உறுதி என்றும் ஆனால் எப்போது என்று உறுதியளிக்க முடியாது என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்தியா மீது 50% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அதே வரிசையில் சில நாடுகள் மீதும் கடுமையான வரி விதிக்கப்படும் என்று அதில் ஒரு நாடு சீனா என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய எண்ணெய் தொடர்ந்து வாங்குவதை காரணம் காட்டி முன்னர் அறிவிக்கப்பட்ட 25% வரிக்கு மேல் புதன்கிழமை இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரியை விதித்தார். ஆனால் அதிகமாக ரஷ்ய எண்ணெய் வாங்கும் சீனா தொடர்பில் வெள்ளை மாளிகை கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளது. கடந்த வாரம் ரஷ்யா எண்ணெய் விவகாரத்தில் சீனா மீது வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதே விவகாரத்தில் இந்தியா மீது வரி விதித்துள்ள ட்ரம்ப் சீனாவிற்கு அவகாசம் அளித்து வருகின்றார். அது மட்டுமின்றி ரஷ்ய எண்ணெய் வாங்கும் ஐரோப்பிய ஒன்றியம் குறித்தும் ட்ரம்ப் இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து பீப்பாய் ஒன்றிற்கு $65 எண்ணெய் வாங்கும் இந்தியா அதை அண்டை நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தற்போது ட்ரம்பின் 50% வரி விதிப்பால் தோல், ரத்தினங்கள், நகைகள் உட்பட முக்கிய ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் என்றே இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உக்ரைன் விவகாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த வாரம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது. இரு தலைவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கவிருக்கும் நிலையில்
உக்ரைன் ஜனாதிபதியும் இந்த சந்திப்பில் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. உக்ரைன் போர் குறித்து ஐரோப்பிய தலைவர்களிடம் புதன்கிழமை தொலைபேசியில் உரையாடிய ட்ரம்ப் தமது திட்டம் குறித்து விவாதித்துள்ளார். அது மட்டுமின்றி ட்ரம்பின் சிறப்பு தூதர் மாஸ்கோவில் விளாடிமிர் புடினை நேரடியாக சந்தித்து உரையாடிய நிலையிலேயே ட்ரம்பும் புடினை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் புடினும் ஜெலன்ஸ்கியும் இந்த அவசர சந்திப்பிற்கு ஒப்புக்கொண்டுள்ளார்களா என்பது குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செய்தியாளர் கரோலின் லீவிட் தெரிவிக்கையில், ரஷ்ய நிர்வாகம் ஜனாதிபதி ட்ரம்பை சந்திக்க தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் ஜனாதிபதி புடின் மற்றும் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இருவரையும் சந்திக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தயாராக உள்ளார் என்று லீவிட் தமது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனிடையே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக தேர்தல் பரப்புரையின் போது உறுதியளித்திருந்த ட்ரம்ப் அதை நிறைவேற்ற தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டு வருகின்றார். சமீப மாதங்களில் உக்ரைன் மீது தொடர்ந்து ரஷ்யா உக்ர தாக்குதலை முன்னெடுத்து வருவது புடின் மீது வெறுப்பை வெளிப்படுத்த வைத்தது. அது மட்டுமின்றி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரே ரஷ்யாவும் உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றது. மறுபக்கம் உக்ரைனுக்கு கடும் நெருக்கடிகளையும் ட்ரம்ப் அளித்து வந்தார். ஒரு கட்டத்தில் புடினுக்கு 50 நாட்கள் கெடு விதித்ததுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர தவறினால் பொருளாதார இழப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று கடந்த ஜூலை மாதம் அறிவித்திருந்தார். அதில் பலனில்லை என்பதை உணர்ந்த ட்ரம்ப் கடந்த மாதம் ஸ்காட்லாந்தில் வைத்து 10 நாட்கள் கெடு என்று அறிவித்திருந்தார். தற்போது அடுத்த வாரம் தாமே நேரடியாக புடினை சந்திக்க இருப்பதாக அறிவித்தும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாது வெடிபொருட்களுடன் தன் நாட்டின் எல்லைக்குள் ட்ரோன் ஒன்று நுழைந்ததை அடுத்து நேட்டோ அமைப்பின் உதவியை நாடியுள்ளது நாடொன்று. கடந்த திங்கட்கிழமை அன்று லிதுவேனியா நாட்டில் எல்லைக்குள் பொலரஸ் நாட்டிலிருந்து 2 கிலோகிராம் எடையுள்ள வெடிபொருட்களுடன் வந்த ட்ரோன் ஒன்று நுழைந்திருக்கின்றது. ஆனால் அதை கண்டுபிடிக்க லிதுவேனியாவுக்கு 1 வாரம் ஆகியிருக்கின்றது. ராணுவ பயிற்சி நடைபெறும் ஓரிடத்தில் அந்த ட்ரோன் விழுந்து வெடித்து சிதறி இருக்கின்றது. அது ரஷ்ய ட்ரோனாக இருக்கலாம் என்றும் உக்ரைன் தலைநகர் கீவை நோக்கி அனுப்பப்பட்ட அந்த ட்ரோன் தவறுதலாக லிதுவேனியாவுக்குள் நுழைந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. என்றாலும் உக்ரைன் மீதான வான்வழி தாக்குதல்கள் மும்முரமாகி வரும் நிலையில் நேட்டோ நாடுகளின் கிழக்கு எல்லையில் இத்தகைய அபாயங்கள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதல் படைகளை அனுப்புமாறு அவர்கள் அந்த கடிதத்தில் கோரியும் இருக்கின்றார்கள். இது லிதுவேனிய வான்வழிக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் மட்டுமல்ல என்று கூறும் இது மொத்த நேட்டோ வான்வழிக்கும் நேட்டோ பாதுகாப்புக்கும் ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்புக்கும் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் என்றும் சொல்லியும் தெரிவித்திருந்தார். லிதுவேனியாவுக்குள் இப்படி ட்ரோன் ஒன்று நுழைவது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே ஜூலை மாதம் 10ஆம் தேதி லிதுவேனியாவுக்குள் நுழைந்த ரஷ்ய ட்ரோன் ஒன்று லிதுவேனியா எல்லைக்குள் விழுந்து வெடித்து சிதறியதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.